வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற டிசம்பர் ஃபஸ்ட் வீக் நமக்கு சண்டே 7ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. கற்றுக்கணும், மார்க்கெட் ரீடிங் ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சென்செக்ஸ் நம்ம 0 to ஹீரோ நம்ம பார்த்துருந்தது. பொதுவாகவே நம்ம சென்செக்ஸுக்கும் சரி அண்டு பேங்க் நிஃப்டிக்கும் சரி நம்மளுக்கு இடைப்பட்ட அந்த 500 பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட 250 பாயிண்ட்டை நம்ம மையப்படுத்தி சொல்லிட்டு வர்றோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. அப்போ மார்னிங் உங்களுக்கு என்ன ஆகுது இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 84, அதாவது 84,000 to 85,000 இடையில் நம்மளுக்கு 84,500 ஸ்ட்ராடுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ 84,500 to 84,000 ஒரு ரேஞ்ச் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி 84,000 to 84,500 to 85,000 ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு இடைப்பட்ட இடம் வந்து இங்கே 750 அண்ட் இங்கே 250. அப்போ அந்த 250க்கு கீழே மார்க்கெட் என்ன ஆகலை, காலையில் போகலை. அப்புறம் போகாமல் என்ன பண்ணுறாங்க, அகைன் உங்களுக்கு ஓப்பனை கட் பண்ணுறாங்க. ஓப்பனை கட் பண்ணவங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் டாப்பு அண்ட் 750, அதில் ரிவர்சல் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்டர்டே ஹைக்கு கீழே வரலை, ஸோ ரிவர்சல் கிடையாது. அகெயின் உங்களுக்கு ஒயிட் ரேஞ்சோட டாப். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 85,000 போய் ரீச் பண்ணியிருக்கணும். பட் ஒயிட் ரேஞ்சோட டாப்லேயே ரீச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த 0 to ஹீரோவுக்கு இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அகெயின் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹையை வந்து கட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் பெரிய கேப்பாக இருக்கும், கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டு. பட் இதை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த ப்ரீமியத்தின் அடிப்படையில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் வந்து இது வந்து இங்கே நீங்கள் நிஃப்டி கூட கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி கரெக்டாக அந்த இடத்துல நம்மளுக்கு 26,000 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான நம்ம 0 to ஹீரோ நடந்தவொடனே நம்ம சேனல்லையும் போட்டிருந்தோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் கால்ஸோ சஜஷன்ஸோ எது கொடுக்குறதில்ல. ஒரு ட்ரேட் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது சம் ஹின்ஸோ சம் ரிசல்ட்ஸோ போடுற மாதிரி இருக்கும், நியூஸஸ் சம்மந்தமாக. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து கால்ஸோ சஜஷன்ஸோ அதில் எதுவுமே கொடுக்கப்படுறது கிடையாது. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா கூட, இந்த யூடியூப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் வரல, இல்லை நம்ம ஏதோ ஒரு நியூஸ் பேசிஸில் ஏதோ ஒரு சின்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அதை வந்து எல்லா நேரங்கள்லையும் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? நம்ம எப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணி கொடுக்க முடியும். மற்ற நேரங்களில் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனலில் அதுக்குண்டான அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கிங்க அந்த லிங்க்கில். ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஒரு இன்சைட் ஓப்பன் அண்ட் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ஷார்ட் எட்ஜோட பாட்டத்துக்கும் கீழே போயிட்டாங்க ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே. அப்போ நியர்பை உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல 24,800 ஒயிட் எட்ஜோட பாட்டம் இருக்குது. 24,800 ஒயிட் எட்ஜோட பாட்டம். அப்போ அங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட 834 பாயிண்ட் 834 வந்துட்டாங்க. அப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 34 பாயிண்ட் தான் அங்கே. அப்போ இந்த 800 என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ 800 வரவே இல்லை, அகைன் திருப்பி ரிவர்சல் ஆகிறாங்க. இங்கே நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் ரீச் பண்ணும்போது அங்கே நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஓப்பன் மேலே தான். இன்றைக்கி மார்க்கெட் மேலே போனதுக்கு மேலே போனதுக்கு இன்னொரு ரீசன் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டினால தான் மேலே போயிருந்தாங்க. அட் த சேம் டைம் நம்மளுக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே வந்துட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஷார்ட் எட்ஜோட டாப்பு, அடுத்து எஸ்டர்டே ஹை, அடுத்து மேலே வந்து ஒயிட் எட்ஜோட டாப், ஒயிட் எட்ஜோட டாப்பு 26,000 ரீச் பண்ண உடனே அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஓப்பன் வரைக்கும், ஓப்பன் அண்டு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்டான இந்த 24,875 வரைக்கும் ரீச். பட் இங்கே ரிவர்சல் கிடையாது. ஏன் இது ரிவர்சல் கிடையாதுன்னா, இங்கே அவங்க எஸ்டர்டே ஹையை கட் பண்ணல. என்ன பண்ணுறாங்க, மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து அகெயின் மேலே போய் 26,000 ஒரு எட்ஜை தொட்டவுடனே கீழே வர்றாங்க. அதனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இதில் மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த மட்டும் ஒரு சார்ட் பேசிஸில் எப்படி முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிஃப்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நெகட்டிவ் க்ளோசிங், அதாவது ஓப்பனை வந்து ஒரு பாசிட்டிவாக வச்சுட்டு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு ஒரு எட்ஜை தொட்டுட்டு திருப்பி கீழே வந்திருக்காங்க. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 800 to 26,000 ஒரு ரேஞ்சை செட் பண்ணிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு நம்மளுக்கு
ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு எட்ஜ் செட் பண்ணியிருக்காங்க. அப்போ 200 பாயிண்ட் எட்ஜ் செட் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதை பொறுத்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், நாளைக்கு ரிசல்ட்ஸ் எப்படி வேணால் வரலாம், அதுக்கு மார்க்கெட் எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் பட் ஓப்பன் பிலோ க்ளோஸ். அப்போ ஒரு எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் நடுவில் நாளைக்கு நடந்துச்சு அப்படின்னா ட்ரேடு, எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் நடுவில் நாளைக்கு ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கிறது. ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அல்லது ஒரு நெகட்டிவில் போனால் கூட கீழே போய்ட்டு திருப்பி உள்ளே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு 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 எலெக்ஷன் ரிசல்ட் பேஸில் வந்து பெருசாக மார்க்கெட் வந்து கீழே இறக்கி போனாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக போயிடும் மார்க்கெட்டில். ஸோ அந்த பெரிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு விட மாட்டாங்கன்றதை நம்புவோம். அண்ட் டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுறாங்கன்றதை பொறுத்து அதிலிருந்து தான் நீங்கள் இன்புட்ஸ் எடுக்கணும். நியூஸ் எப்படி மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறது டெக்னிக்கலாக தான் அங்கே ரியாக்ட் பண்ணும். சரிங்களா, டெக்னிக்கலாக சில வேர்ட்ஸை கறக்கிறதாகட்டும், இல்லை ஓப்பன் வைக்கிறதாகட்டும், அல்லது நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை கீழே போகிற மாதிரி. இப்போ இன்றைக்கே காலையில் எடுத்துங்க, 25,800 தவிர கீழே பாட்டம் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் டேபிளில் கிடையாது மார்னிங் ஓப்பன் ஆனோடனே. அப்போ என்ன ஆகுது, 800க்கு கீழே மார்க்கெட் போக மாட்டாங்கன்ற ஒரு சஸ்டைனபிலிட்டி கிடைக்குது. அதான் நம்ம பார்த்துருக்கலாம். அடுத்து 25,879 மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. அப்போ 25,800 புட் ஆப்ஷன். ஏன்னா 850 இங்கே கிடையாது, 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு 850 கிடையாது. அதனால் வந்து 25,800 புட் ஆப்ஷன், மேலே 25,900 கால் ஆப்ஷன். இவ்வளோ தான், இதுதான் ரேஞ்ச். சரிங்களா, ஒரு சின்ன எட்ஜுன்றது இதுதான். அதுக்கு மேலே நம்மளுக்கு பெரிய எட்ஜாக இருக்கக்கூடியது 800 to 26,100. அப்போ 25,950. அப்போ 25,850, 25,950 இது ரெண்டும் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட். ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் என்ன, 25,850. ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 25,950 அப்படின்றத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கிறது 25,879 26,000 புட் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ நாளைக்கு உங்கள் லெவல்ஸ் பார்க்கும்போது நாளைக்கு 25,897 இந்த லோ பேசிஸில் அது ஒரு டிமாண்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 800 தான் கீழே பாட்டம், 26,100ன்றது மேலே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரேஞ்சை. ஸோ பாட்டத்தில் கம்மியாக வச்சுட்டு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேலே தான் போவாங்களா அப்படின்றதும் பொருள் கிடையாது. கீழேயும் வரலாம், எது வரைக்கும் வரலாம். இந்த 92 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 25,708. அடுத்ததான் இந்த இடத்துல நம்மளுக்கு 92 + 139 அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 90 அண்ட் 30 120 220 231 கரெக்டுங்களா, 231. அப்போ 231 பாயிண்ட் ப்ளஸ் 90 + 25,900 + 231 26,131. ஓகேங்களா. ஸோ அதே 231 இதில் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25,569. 25,569 அதுலேருந்து ஒரு 231 ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,800 வந்துடும். ஓகேங்களா. அப்போ இதுதான் ரேஞ்ச். ஸோ கொஞ்சம் ரேஞ்சை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய மொமெண்டம் இருக்கிற மாதிரி பில்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே மாட்டிட்டாங்க, இல்லை ஒரு கேப் அப்போ வச்சு ஓப்பன் வச்சு கூட ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஹைக்கு உள்ளேன்னு மாட்டிட்டாங்கன்னா சைட்வேஸ் போக ஆரம்பிச்சிடும். இல்லை கேப் டவுன் ஓப்பன் வச்சு ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோவுக்கு உள்ளேன்னு வச்சுட்டாங்கன்னா சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். டெக்னிக்கலாக எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நியூஸ் ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகிறத விட டெக்னிக்கலாக எப்படி இருக்காங்களோ அதுக்கு தான் ரியாக்ட் ஆகும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்போ 25,900 நியர்பை தான் முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அங்கே 900 ஸ்ட்ராடல் மாதிரியும் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓவராலாக மார்க்கெட் வந்து 880 அப்படின்ற பட்சத்தில் 900 நீங்கள் எடுத்துட்டாலும் கூட கால் ஆப்ஷன் சைடு தான் டைம் வேல்யூ இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இன்னும் 900க்கு கீழே தான் இருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ கிட்டத்தட்ட ஏடிஎம் வேல்யூ வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் வேல்யூ 142, இங்கே 133, 900க்கு கீழே இருக்கும்போது. அப்போ 900 இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ கால் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ இருக்குது. பட் இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி காலை விட புட்டுக்கிட்ட அதிகமாக இருக்குது. காரணம் எதிர்பார்ப்பு மார்க்கெட்டு கீழே போகுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ அதில் தெரிஞ்சுக்கலாம் எதிர்பார்ப்பு எந்த சைடு இருக்குது, அந்த எதிர்பார்ப்பை ட்ராப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமே. மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்றது ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி யார் பக்கம் அதிகமாக இருக்கோ அவங்க சைடு ட்ராப் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டை வந்து ட்ரை பண்ணுவாங்க, கொடுத்துட்டு ட்ராப் பண்ணுவாங்க.
மொமெண்டம் கொடுத்து ட்ராப் பண்ணுறதுக்கும் பார்ப்பாங்க. ஸோ 58,000 ஸ்டாடில் இருந்தது, இப்போ 58,500 ஸ்டாடில் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதிலிருந்து நீங்கள் வந்து லோவை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லோவை பேஸ் பண்ணி ஒரு ரேஞ்ச் எடுங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 58,000 டு 59,000 தான் கொடுத்துக்கிறாங்க. நடுவில் 58,500 ஸ்டாடில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு இடையில் நம்மளுக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் 58,400 ஒரு ஐடிஎம் நியர்பை ஏடிஎம், அடுத்தது 58,600 58,500 தாண்டினாலும் 58,600 ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக அந்த உள்ள சின்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் 500 இல்லாமல் இடைப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி 58,400 ஒரு ஸ்ட்ராடலும் இருக்குது. மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு நிஃப்டியோட அதிகபட்சமாக டிகே ஆகிறது உங்களாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நியூஸை கொடுத்து இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஏற்றி அதிலேருந்து மார்க்கெட்டை வந்து டிகே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இவங்களோட இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியும் காலை விட புட் சைடு அதிகமாக இருக்கிறது. அப்போ காலை விட புட் சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கே இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும். கால் ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது. இந்த சேஞ்சஸ் இருக்குல்ல, இது வந்து ஆடர் ப்ரீமியம் எக்ஸஸ் பண்ணதாக இருக்கும், ஆடர் ப்ரீமியம் கொடுத்ததாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நேற்றுக்கு ஏடிஎம்மில் இருந்த ப்ரீமியத்தை விட இன்றைக்கி ஏடிஎம்மில் இருந்த ப்ரீமியம் 1 or 2 பாயிண்ட்ஸு ப்ளஸில் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் ஃபியர் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இங்கே இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். காலையில் 8 மணிக்கு நம்மளுக்கு கவுண்டிங் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த 8 மணிலேருந்து கூட 9 மணிக்கு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த ஃபியர் ஸ்டார்ட் ஆகி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகரிச்சிச்சுனாலே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த எட்ஜு க்ரியேட் ஆகுது மார்க்கெட்டுக்கு, லோ சைடை கீழே லோ க்ரியேட் ஆகுதா இல்லை ஹை க்ரியேட் ஆகுதான்னு பார்த்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் கிடைக்குதான்றதை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஏறிச்சுன்னா ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் எல்லா 2 பக்கமும் ஏறும். கால் ஆப்ஷனுடைய ஓடிஎம்மில் புட் ஆப்ஷனுடைய ஓடிஎம்மில் ஏறும், கால் ஆப்ஷனுடைய ஓடிஎம்லேயும் ப்ரீமியம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கலனா கூட 2 பக்கமும் ப்ரீமியம் தன்னால் ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு சின்ன மொமெண்டம் கொடுத்து ப்ரீமியத்தை வந்து 2 பக்கமும் ஏற்றுவாங்க. அப்போ 2 பக்கமும் ப்ரீமியம் ஒரு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகப்படுத்தி எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தி 2 பக்கமும் ப்ரீமியத்தை ஏற்றுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, திருப்பி 2 பக்கமும் டிகே பண்ணுறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு நாட்களில், நியூஸ் பேஸ்டு ஈவெண்ட் பேஸ்டு நாட்களில் பையர்ஸ் ஒரு புதிதாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் பையர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா தவிர்க்கிறது என்னை பொறுத்த மட்டும் நல்லது. ட்ரேடை தவிர்க்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரு 0 to ஹீரோவில் எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இதுலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.